ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இப்போ ஏற்கனவே கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்கள்ல வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. மலை பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வால்பாறை, ஏற்காடு போன்ற இடங்கள்ல தான் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாத நிலை இருக்கிறது. தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை ஏற்காட்டை பொறுத்தமட்டில் அதிகரித்திருக்கிறதா? நிலவரம் என்ன? நிச்சயமாக வேதவள்ளி, கோடை அப்படின்னாலே வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் கொண்டாட்டங்களுக்கு பஞ்சமில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த கோடை விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடுவதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் உற்சாகத்தோடு ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் போன்ற கோடைவாச ஸ்தலங்களுக்கு படையெடுப்பது வழக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களுக்கு பயணிகள் வார இறுதி நாட்களில் வருவதற்கான கட்டுப்பாடுகளாக இ பாஸ் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் ஏற்காட்டில் அதுபோன்று இல்லை அப்படிங்கிறதுனால பெரும்பாலானோர் தற்பொழுது இந்த பகுதிக்கும் படையெடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்று காலை முதற்கொண்டே ஏற்காடு பகுதியில் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அதிக அளவில் இருக்கு. குறிப்பாக நேற்று சனிக்கிழமை, இன்று வார விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை, நாளை சித்திரை பிறப்பு விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் நேற்று முதற்கொண்டே பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் இங்க இருக்க வியாபாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுது. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, அதாவது கடந்த வாரத்தில் சற்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த போதிலும் கூட கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக ஏற்காட்டில் ஒரு இதமான சூழல் இருக்கு. கோடை காலம் அப்படிங்கறத மறந்துட்டு ஒரு குளிர்காலம் போல ஒரு இதமான சூழல் இங்க இருக்கிறதுனால மிகுந்த உற்சாகத்தோடு தான் இங்க இருக்க சுற்றுலா பயணிகள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகிட்டே நம்ம கேட்டோம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, எப்படி இருக்கு ஏற்காடு, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌதம், நான் சென்னையில இருந்து வரோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் சாட்டர்டே காலையில் அந்த மாதிரி ரீச் ஆனோம். வந்தோடனே ஆலங்கட்டி மலை, அங்கே ஒரே ஹீட்டு. சென்னை இங்கேயும் ஹீட்டாக இருந்தது. என்னடா ஹீட்டாக இருக்குது ஏற்காடு வந்துருக்குன்னு பார்த்தா ஆலங்கட்டி மலை, ஐஸ் கட்டி மலை. ஸோ நாங்கள் அந்த ப்ரெஷர்லேருந்து, ஒர்க் ப்ரெஷர் அதுலேருந்து ரிலீஃப் ஆகி ஜாலியாக வந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வந்தோடனே மழை, ஏன்னா சண்டே கொஞ்சம் நல்ல ஒரு மக்களாக ஏற்காடில் கலந்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. ஆக்சுவலாக எந்தெந்த பகுதியை பார்த்தீங்க, ஏற்காடு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்க வந்து நாங்க ஏற்காடுக்கு வந்து ரெகுலர் விசிட்டர்ஸ் தான். இல்ல ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 2 இயர்ஸ் இருந்ததை விட நல்லா டெவலப் ஆயிருக்கு. சூப்பரா நல்லா டெவலப் ஆயிருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ், பார்க்கும் சரி, பப்ளிக் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா ஒரு டெவலப் ஆயிருக்கு. வேதவள்ளி, இவர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. உள்ளபடியே ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும், நாம இருக்கிறது ஏற்காடு ஏரி படகு இல்லத்தில் இருக்கும். இங்கேயும் காலை முதற்கொண்டே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிந்தது. இதே போலதான் அண்ணா பூங்கா, லேடிஸ் சீட், ஜென் சீட் உள்ளிட்ட காட்சி முனை பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் அதிக அளவில் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த விடுமுறையை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாமல் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஏற்காட்டில் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. வேதவள்ளி, கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இன்னும் மேம்படுத்தப்பட்ட ஏற்காடாக இருக்கிறது என்றும் சுற்றுலா பயணி தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி மோகன்ராஜ்.